அந்த போராட்டங்கள் எதுவும் வீரியமாக நடந்ததான் சொல்லுங்க. கணக்கு காட்டுற போராட்டம் இருக்கும். கருணாநிதி ஒரு கார்ட்டூன் கூட போட்டிருந்தேன், டெசோ மாநாடு அந்த சமயத்தில். இப்போ அந்த கருணாநிதி அந்த ஈழ போராட்டம் இது நடந்து இதாகிட்டு இருக்க சமயத்தில் கருணாநிதி டெசோ மாநாடு அப்படி இப்படின்னு ஊட்டிக்கிட்டு இருப்பார். அப்போ திரும்ப சொல்கிற மாதிரி நாங்களாம் உங்கள்கிட்ட தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு. அதுதான் பிரமாதமாக கற்றுக்கிட்டார் போல கருணாநிதி கிட்ட இருந்து. அந்த தொழிலை இன்னை வரைக்கும் வித்தை காட்டுறாரு. கருணாநிதி பார்த்தீங்கன்னா கணக்கு காட்டுறது கருணாநிதி இல்லை, திராவிட கூட்டத்துடைய வித்தை என்னென்னா போராட்டங்கள் நடத்தியதாக கணக்கு காட்டுவார்கள். ஒருவேளை அந்த போராட்டம் வெற்றி அடையும் போது அது வரைக்கும் உள்ளே வராதவங்க வெற்றி அடைகிற அன்னைக்கு முன் வரிசையில் உட்காந்து புகைப்படம் எடுத்துக்கிடுவாங்க. இது திராவிடத்துடைய வரலாறு. அதுக்கு ராமசாமியார் அவர்களுடைய மடாதிபதி, திராவிட மடாதிபதி ராமசாமியார் அவர்களும் மிகச்சிறந்த உதாரணம். அப்படி திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரியான நாடகம் கணக்கு காட்டுறதுக்கான போராட்டங்கள் நடத்துறது அப்படியும் கூட எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் எந்த போராட்டத்தையும் எதையும் பண்ணலை. தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு நின்றுக்கணும், களத்தை நின்றுக்கணும். ஆனால் போய் என்ன பண்ணார்? ஒன்றும் இல்லை. கடைசியில் அந்த போராட்டம் அந்த தூய்மை பணியாளர்கள் அடித்து காவல்துறையால் சிதைக்கப்பட்டு அந்த போராட்டம் முடித்து வைக்கப்பட்டு அதுக்கும் எவ்வளோ கேவலம் போட்டு கொடுத்தாங்க. அந்த அவங்க தலைமுறையாக அதை தொழிலை செஞ்சிடக்கூடாது. யார் அவங்க அந்த தொழிலை செய்யணும்னு நேர்த்திக்கிட்டனா அரசு பண்ணி கேட்குறாங்க. எவ்வளோ கேவலமாக விட்டு கொடுத்தீங்க? அப்படி அசிங்கப்படுகிறார் இப்படி கேவலமாக ஒவ்வொரு இடத்துலையும். அதில் இந்த கவின் விஷயத்தில் இவர் இப்படி போய் கூட்டு போய் இது பண்ணுறார் அப்படிங்கிறத சொல்கிறார் கிருஷ்ணசாமி அவர்கள். ஆனால் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்கிறதுக்கு லாஜிக் இல்லை. ஏன் இல்லைன்னா அந்த கவினுடைய தந்தை திருமாவளவனை நம்புகிறார் அப்படின்னா அதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.